நான் சினிமான்ற ஒரு விஷயத்தை தாண்டி என்னோட ஸ்டெப் ஃபாதர் கிட்ட ரொம்ப கொடுமையா முறையில் வளர்க்கப்பட்டு, நான் வந்து இதுக்கு மேல இந்த வீட்டில் நம்மளால இருக்க முடியாது. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வீட்டை விட்டு ஓடி வந்து, என்ன வந்து பயப்பட வைக்கிற ஒரு சிறுவனை வந்து என்னன்றத விட ஒரு குழந்தைய ரொம்ப ரொம்ப பயமுறுத்தி, ஸ்டெப் ஃபாதர் கிட்ட இருந்து அடி வாங்கிட்டு நான் எங்கேயோ கடைக்கு போகும்போது, அதுகிட்டே போகும்போது, நம்ம குறைய யார்கிட்ட சொல்றதுன்னே தெரியாது. அவர் டாக்டர் கிட்ட ஒரு மாதிரியான பிஹேவியரும், இந்த பக்கத்துல இருக்கிற இன்னொரு குழந்தைகிட்ட வேற மாதிரியான பிஹேவியரும் பண்ண ஒரு ரொம்ப ஆமான ஒரு மனநிலையில தான் நான் வளர்ந்தேன். அந்த மனிதர் இன்னும் அதே மனநிலையிலேயே என்ன பார்க்குறாரு. நம்ம எப்படி கொடுமைப்படுத்தணுமோ அதே அதே மாதிரி தான் இவன் இருப்பான் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்து வந்தோம் சார். எனக்கு வந்து உங்க படத்துல எனக்கு ஒரு கேரக்டர் கொடுங்க அப்படின்னு கேட்கிற மனநிலை எனக்கு இல்லை. ஹே தேர் பீப்புள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிரானேஷ். இன்னைக்கு என் கூட இருக்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னா, இவரை நம்ம நிறையா படத்தில் ஒரு பெர்ஃபார்மராக பார்த்துருப்போம். அண்ட் இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நிறையா நம்ம ஞாபகமும் வச்சிருப்போம். கிட்டத்தட்ட மோர் தென் 20 இயர்ஸாக இந்த தமிழ் சினிமாவில் அவர் கடந்திருக்காரு. என் கூட இன்னைக்கு ஆக்டர் ஆரியன் அவர்கள் தான் இருக்காங்க. அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த 20 இயர்ஸில் நமக்கு தெரியும்ல, இந்தந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் பண்ணேன், இந்தந்த விஷயம்லாம் நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அப்படி தோன்ற விஷயங்கள் என்னவா இருக்கும்? சரி, தவறு. இந்த 20 வருடங்கள்ல நம்ம பண்ண சரி, தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியை பற்றி பேசணும்னா, நான் அன்னைக்கு என்ன பேஷனோட, என்ன ஒரு ஒரு ஸ்டஃப்போட ஆக்டிங்காக நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தனோ, அதே ஸ்டஃப் இன்றைக்கும் இருக்குது எனக்கு. ராங் திங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னை வந்து விற்க தெரியாது, என்னை வந்து மார்க்கெட்டிங் பண்ண தெரியாது தான் என்னுடைய ட்ராபேக்காக நான் பார்க்குறேன். ஓகே. யார்கிட்டையும் போயிட்டு ஒரு டைரக்டர் கிட்ட போய் என்ன நான் வந்து, சார் இந்த மாதிரி நான் ஒரு நல்ல பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுவேன் சார், நீங்கள் எந்த கேரக்டர் ஒன்றா கொடுங்க, எனக்கு நான் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி எனக்கு இருக்குது, நான் தமிழ் தான் சார், ஆனால் பார்க்குறவங்க ஏதோ நார்த் இந்தியன் எங்கேருந்தோ வந்தவர் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நான் வந்து என்னோட நேட்டிவ் வந்து வேலூர். நான் சினிமான்ற ஒரு விஷயத்தை தாண்டி என்னோட ஸ்டெப் ஃபாதர் கிட்ட ரொம்ப கொடுமையாக முறையில் வளர்க்கப்பட்டு, நான் வந்து இதுக்கு மேலே இந்த வீட்டில் நம்மளால இருக்க முடியாது. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வீட்டை விட்டு ஓடி வந்து ஹோட்டலில் ஒர்க் பண்ணி, அப்புறம் எனக்கு தோணுது, ஹோட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தோணுது, நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து ஆக்டர் ஆகலாம் அப்படின்னு தோணுது. அந்த அதுக்கு வந்து அந்த எந்த தகுதியுமே கிடையாது. அப்போ ஏதோ கொஞ்சம் சினிமா பார்ப்போன்றதை தவிர நடிகனுக்கு உண்டான தகுதி எதுவுமே கிடையாது மனதளவில் நினைச்சேன். அப்படி வரும்போது நான் வந்து இந்த மாதிரியான சூழ்நிலையில வளர்ந்தவன், இந்த மாதிரி சிச்சுவேஷன்லேருந்து வந்தவன் சார். எனக்கு வந்து உங்கள் படத்தில் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுங்க அப்படின்னு கேட்குற மனநிலை எனக்கு இல்லை. அதுதான் என்னுடைய ட்ராபேக்காக பார்க்குறேன் நான். புரியுது சார். ஆனால் ஒரு விஷயம், நம்ம இந்த மாதிரி சின்ன வயசுல நிறைய இதாக ஃபேஸ் பண்ணும்போது அது ஒரு ட்ராமாவா, அது உங்களை ஒரு பர்சனாக மாற்றிருச்சுன்னு நினைக்கலாம். ஒரு இன்ட்ரோவர்ட்டா பெருசாக கம்யூனிகேட் பண்ணாத பர்சனாக மாற்றிச்சு. ஐயோ 100% மாறிச்சு. ஏன்னா வீட்டில் வந்து உங்களுடைய ஒரு சிறு வயது அந்த என்ன சொல்றது, உங்களுடைய வளர்ற பருவம் இருக்குல்ல, அது ரொம்ப 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 முக்கியமானது. ஒரு 15 இயர்ஸ் வரைக்குமே நீங்க உங்க மூளைக்குள்ள எதுக்கெல்லாம் திணிக்கப்படுதோ, நீங்க எதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறீங்க, எதெல்லாம் பார்த்து பயப்படுறீங்களோ, அது லைஃப் லாங் இருக்கும். ஆஃப்டர் தட் அதுல மாற்றம் வேணும்னா நீங்க கவுன்சிலிங் பண்ணி தான் உங்களோட மனசை மாற்றணும். ஆனா அன்னைக்கு என்ன பதியுதோ அதுதான். ஸோ அந்த மாதிரி நான் வந்து பார்த்து என்னை வந்து பயப்பட வைக்கிற ஒரு சிறுவனை வந்து என்னன்றத விட ஒரு குழந்தைய ரொம்ப ரொம்ப பயமுறுத்தி, இன்னைக்கு வந்து மீடியாக்கள்லாம் இருக்கு, டக்குன்னு வெளியில வரும். ஆமா. நான் எனக்கு அந்த ஸ்டெப் ஃபாதர் கிட்ட இருந்து அடி வாங்கிட்டு நான் எங்கேயோ கடைக்கு போகும்போது, அதுகிட்டே போகும்போது, நம்ம குறைய யார்கிட்ட சொல்றதுன்னே தெரியாது. ஒரு ஒரு போலீஸ்காரெல்லாம் இருப்பாரு, அப்போ யூனிஃபார்ம் போட்டுட்டு, அவர்கிட்ட போய் சொல்லலாமா நம்ம? இவர் ஸ்டெப் ஃபாதர்ன்ற வார்த்தை கூட எனக்கு தெரியாது அப்போ. புரியுது. அப்பான்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கும். நம்ம எங்க அப்பா என்னை இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறாருன்னு சொல்லலாமா? அப்பானாலே அடிப்பாங்கப்பா, போப்பா அப்படிதானே சொல்லுவாங்க. ஸோ அதோடைய பதிவுகள் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. என்னுடைய தோல்விக்கு மிக முக்கிய காரணம், யாரையும் போய் அப்ரோச் பண்ணாம எனக்குள்ளேயே நான் வந்தா நம்ம நல்லா பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் இப்போதான் வந்து ரீசெண்ட் டேஸ்ல வந்து அந்த மனிதரை வந்து அவரை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஓகே. ஆமா, அந்த மனிதர் இன்னும் அதே மனநிலையிலேயே என்ன பார்க்குறாரு. நம்ம எப்படி கொடுமைப்படுத்தணுமோ அதே மாதிரி தான் இவன் இருப்பான் அப்படின்னு சொல்லி. ஸோ அவருக்கு வந்து இல்லை நீங்கள் இந்த மாதிரிலாம் இனிமேல் இருக்காதீங்க யார்கிட்டையுமே. அவருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க. அவர் டாக்டர் கிட்ட ஒரு மாதிரியான பிஹேவியரும், இந்த பக்கத்தில் இருக்கிற இன்னொரு குழந்தைகிட்ட வேற மாதிரியான பிஹேவியரும் பண்ண ஒரு ரொம்ப ஆமான ஒரு மனநிலையில் தான் நான் வளர்ந்தேன். ஸோ அது அப்படியே தான் இருந்தது. இப்போதான் அதெல்லாம் வந்து காயமெல்லாம் ஆறி. பட் எப்பவுமே ஆனால் ஒரு விஷயம் சார், இந்த மாதிரி நம்ம ஒரு ட்ராமாலேருந்து வெளியே வரும்போது நமக்கு கூட இன்னொரு பர்சன், தட் வில் பி த பர்சன், ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாயிடும், அப்படி ஒரு பர்சனாக அவங்க லைஃப்ல இருந்து. நிச்சயமா. ஆமாம், அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணி ஆகணும். என்னோட மிஸ்ஸஸ் தான்.
ஓகே. ஆமாம், லவ் மேரேஜ் தான் பண்ணேன் நான். ஸோ அவங்க வந்து என்னுடைய இந்த இந்த இவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு பர்சனை வந்து என்கிட்ட வந்து ஃபன்னான ஆக்டிவிட்டீஸும் இருக்கும், ஓகே. உள்ளுக்குள்ளே பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து லவ் பண்ணி ஆஃப்டர் மேரேஜ் அதை தாங்கிக்கிற ஒரு இது இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸோடு இருக்கிற ஒரு பர்சனை வந்து நம்ம தாண்டி அவனை வந்து அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வர வச்சு, சொசைட்டி பலதரப்பட்டது, இப்படிலாம் இருப்பாங்க, இந்த மாதிரி கொடுமைகள் உங்களுக்கு மட்டும் நடக்கலை, நிறைய குழந்தைகளுக்கு நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம அதையே நினச்சிக்கிட்டு இருந்தால் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது, அதுலேருந்து வெளியில் வாங்க அப்படின்றத வந்து டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக நம்மளுக்குள்ளே ஃபீல் பண்ண வச்ச என்னோட மிஸ்ஸஸுக்கு தான் வந்து அந்த தேங்க்ஸ் பண்ணணும். அதே நேரத்தில் கடவுளுக்கும் நன்றி சொல்லணும். ஒரு 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 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு கெட்ட உலகத்திலே மிகப்பெரிய கெட்ட மனிதர் எனக்கு யாருன்னா அந்த ஒரு மனிதன் தான். அந்த மனிதனை கொடுத்ததும் இறைவன் தான். இப்போ என்னுடைய ஒய்ஃபு பூஜா அப்படின்றவங்கள கொடுத்ததும் அந்த இறைவன் தான். ஸோ எனக்கு நீங்கள் சொல்லும்போது தப்பாக இதான் தெரியல, ஒரு படத்தில் நம்ம நிறையா பார்ப்போம், ஒரு டோட்டலாக அந்த ஹீரோவோட லைஃபையே மாற்றுறது ஒரு பொண்ணாக தான் இருக்கும். வி கேன் சி மெனி மூவிஸ். அந்த அவங்க வந்து சொல்லுவாங்க, தேங்க் பண்ணுவாங்க கடைசியில், ஐ ஃபீல் லைக் திஸ், ரியலாகவே ஒரு டோட்டலாக ஒரு சேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. அண்ட் யூ ஹேவ் ரியலைஸ் நம்ம இதெல்லாம் பண்ணணுங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். அண்ட் ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னீங்க, லைக் நான் வந்து படிக்காமல் அந்த இதுலேயும் ஹோட்டல்லலாம் ஒர்க் பண்ணி ஆக்டிங் ஆசை வந்துச்சுன்னு, அதுக்கான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குங்க. அங்கேருந்து அந்த ஆக்டரை உருவானதுக்கான ஸ்ட்ரகிள்ஸ், அது இதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது, எத்தனை ஆடிஷன் அட்டன் பண்ணியிருப்பீங்க? என்னென்னா எங்கே போனாலும் உங்களுக்கு பணம் தேவைப்படும், நீங்கள் சர்வேல் பண்ணிக்கணும் உங்களை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஹோட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் ஹோட்டல்லையே டைம் போயிடும். அப்புறம் யோசிச்சு பார்த்தா இது எப்படி வந்து ஹோட்டலில் ஒர்க் பண்ணால் டைம் நம்மளுக்கு இதுவாகலேன்ட்டு சரி ஹோட்டலில் நின்றுட்டு ஆஃப்டர் மேரேஜ் ஒர்க்கெல்லாம் பார்ப்போம். ஓகே. அது ஒரு டீம் ஃபார்ம் ஆனாங்க. அப்போ வந்து சொல்லுவாங்க மேரேஜுக்கு வந்து இந்த காய்கறி கட் பண்ணுறது, பரிமாறுறது, இதெல்லாம் கேட்ரிங் பாய்ஸ். ஆமாம். அப்போ போகும்போது சொல்லுவாங்க, பாக்கியராஜ் சார்லாம் வந்திருக்காரு, ஒரு அங்கே ஒருத்தர் பயங்கர சீனியர் ஒருத்தர் இருப்பார், அந்த பீன்ஸுக்கு காம்பு கிள்ளிட்டு இருப்பார். பாக்கியராஜ்லாம் இங்கே தான் உட்காந்து இருப்பார், இப்படி தான் இருப்பார் அப்படின்ட்டு அவர் பார்த்த சினிமாவில் ஆரம்ப கட்ட மனிதர்களை வந்து அவர் சொல்லுவார். அது நமக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஓ, பாக்கியராஜ் சார்லாம் இங்கே வந்திருக்காரா, இந்த வேலைலாம் பார்த்தாரா, பின்னா யார் அவர் உண்மையை தான் சொல்கிறாரு, அவர் போய் சொல்கிற மாதிரி இருக்கும், பட் உண்மையாக தான் சொன்னார். என்னங்க சொல்கிறாரு, ஆமாங்க நிறைய பேர் இங்கே சினிமாவில் வந்து இங்கே இந்த மாதிரி மேரேஜ் ஒர்க்லாம் பார்ப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி அப்போ அதில் கிடைக்கிற காசில் போய் டேரக்டர்ஸாக பார்க்குறது, நல்ல பேண்ட் ஷர்ட் எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்தது நம்மளுக்கு வந்து ஆரம்ப கட்டத்தில். சும்மா இப்போ என்னை பார்க்கும்போது என்னை பற்றி தெரியாதவங்க பார்க்கும்போது நினைப்பாங்க, அவங்கெல்லாம் அவ்வளோ பெரிய ஆளாயிட்டாங்க, நீங்கள் என்ன 20 வருஷமாக இப்படியே தான் இருக்கீங்கன்னா. இன்றைக்கி என் கூட இருந்த நிறைய பேர் வந்து ஆரம்பத்தில் என் கூட இருந்த நிறைய பேர் வந்து எங்கெங்கேயோ இருக்கிறாங்க, புழல் ஜெயிலில் கூட இருக்கிறாங்க 2 பேர். ஓகே. அதாவது சமூகத்தில் நீங்கள் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு வாழ்க்கையை வாழும்போது அது நீங்கள் என்ன ஒன்றா பண்ணலான்ற ஒரு இடத்துல இருக்குது. ஏதோ நமக்கு வந்து ஒரு கோல்னு ஒன்று இருந்தனால அதை நோக்கி தெரிஞ்சோ தெரியாமலோ ஓடி வந்தோம். இப்போ எனக்கு மட்டும் கோல் இல்லை, நான் வீட்டை விட்டு ஓடி வந்த ஒரு பையனாக இருந்தால் அன்னைக்கு என்னை யாராவது அவ்வளோதான் ஈஸியாக அவங்க ரூட்டில் நான் போயிருப்பேன். ஸோ என் கூட இருந்தவங்களாம் புழல் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது நான் ஒரு நடிகனாக இருக்கிறேன்றதான் என்னுடைய வளர்ச்சியாக நான் பார்க்குறேனே தவிர அவர் அப்படி ஆகிட்டாரு, இவர் இப்படி ஆகிட்டாரு, அவர் கூட என் வாழ்க்கையை என்ன. ஏன்னா இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை. சினிமாவாக பார்க்குறப்ப அதோட ஓட்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு. ஆடிஷனில் ஆரம்பித்து அந்த படம் வந்து ரோல் கன்ஃபார்ம் ஆகி அதை நம்ம பண்ணுறதுங்கிறது. ஸோ ஆரம்பத்தில் அந்த ஆடிஷன் ப்ராசஸ்லாம் இருந்திருக்குங்களா? அதாவது 20 இயர்ஸ் ஸ்டார்டில் அந்த பிகினிங் அப்போது அதுக்கான ப்ராசஸ்லாம் உங்களை எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க? உங்களுடைய பழைய ஆடிஷன் ஞாபகங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு? ஸோ அது எனக்கு வந்து பர்டிகுலராக எனக்கு திருப்பாச்சிக்கு பண்ண ஆடிஷன் வந்து ஞாபகத்துக்கு வருது கேட்கறதுனால. பேரஸ் சார் வந்து ஃபோட்டோ பார்த்துட்டாரு, என்னோட ஃப்ரெண்டு தான் எடுத்துகிட்டு போயிருந்தார் என்னோட ஆல்பமை. பேரஸ் சார் ஃபோட்டோ பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்காரு இவர் வந்தோடனே என்னை வந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் அப்போ அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்தேன். ஓகே. வந்தோடனே போய் பார்த்தேன் சார், பார்த்தேன் அவருக்கு வந்து அந்த ஃபோட்டோஸ் பார்த்துட்டு என்னை பார்க்கும்போது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருந்தது. என்னன்னா எனக்கு வந்து ஃபேஸு அந்த அந்த டைட்டிலெல்லாம் வந்து ரொம்ப டெரிஃபிக்காக இருப்பேன் நான். அந்த லாங் ஹேரு, தாடியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டெரிஃபிக்காக இருக்கும், யாரா இவன் அப்படின்ற மாதிரி. நேரில் பார்த்தா நான் கொஞ்சம் ஒல்லியாக இருப்பேன் அப்போது. ஓகே. ஸோ அவர் வந்து என்ன பண்ணார், அவருக்கு வேணும்னு தோணுது, பான் பராக் ரவிக்கு இவர் வந்து கரெக்டாக இருப்பார் அப்படின்னு தோணுது, ஆனால் லீனாக இருக்கார் இவர் அப்படின்ட்டு. சரி வாங்க ஒரு டெஸ்ட் ஷூட் ஒன்று எடுத்து பார்த்துடலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணார், ஒரு ஹேண்டிகேம் ஒன்று வச்சுட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து ஒரு ரஃப்பான முகத்தோடு நீங்கள் உள்ளே வாங்க
இந்த ஸ்டெப்ஸ் ஏறிவாங்க அப்படி பாருங்க இதெல்லாம் சொல்லி எடுத்தார். ஓகே. ஒரு பீரியடில் வந்து என்ன பண்ணேன்னா, நான் ஒரு ரூமுக்குள்ளே கதவு சாத்திட்டு அவர் வந்து நீங்கள் கதவு திறந்துட்டு அப்படியே அப்படியே உள்ளே வாங்க அப்படின்னாரு. நான் உள்ளே போயிட்டு என்ன பண்ணேன், என்ன ரொம்ப நேரமாக இப்படி வரோம் அப்படி பார்க்குறோம் சரி ஏதாவது பேசலாம் அப்படின்ட்டு நானே சில டைலாக்ஸ்லாம் போட்டு பேச ஆரம்பிச்சிட்டேன். நான் அது சார் கட் பண்ணாருன்னு பார்த்தா அவர் எடுத்துக்கிட்டே இருக்காரு. எனக்கு நான் என்ன பேசணுமோ அதெல்லாம் பேசிட்டேன். எனக்கு இருந்தாலும் எடுத்துகிட்டே இருந்தார். ஸோ அப்போது வந்து அவருக்கு அதை கட் பண்ணி பார்த்த பிறகு அப்புறம் கட்டுன்ட்டு போயிட்டு பார்த்தாரு டிவியில் கனெக்ட் பண்ணி. பார்க்கும்போதே அவருக்கு வந்து ரொம்ப ஹாப்பி இருந்தது. அந்த நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த பான்பராகிராஃபிக்கு உண்டான மூடு வந்து இவர்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு அப்போ தான் சொன்னார். இந்த மாதிரி வந்து நீங்கள் பிசிக் மட்டும் கொஞ்சம் பாருங்கள், இன்னொரு 2 months இருந்தது இது ஷூட்டுக்கு. ஓகே. எனக்கு வந்து 2 months இருக்குது, நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் உடம்ப வந்து ஏற்றுங்க கொஞ்சம், உங்களால் எவ்வளோ முடியுமோ அப்படின்னாரு. ஸோ ஆஃப்டர் அதுக்காக ஒர்க் அவுட்ஸ்லாம் நல்லா பண்ணி அப்படி வந்தது. ஸோ ஆடிஷன் உடனே எனக்கு அந்த திருப்பாச்சி ஞாபகம் வருது. ஸோ இந்த ஒரு நடுவில் நீங்கள் வந்து ஒரு பிரேக் எடுத்த போதுமே கூட ஓகே என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த ஒரு பிரேக் டைமில் என்னெல்லாம் பண்ணீங்க, அப்போ ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்த என்ன அண்ட் இது நான் கேட்கணும். சினிமா நினச்சி எப்பயாவது சினிமா வாய்ப்புகளோ சினிமா ட்ராவல் நினச்சி எப்பயாவது அழுதுது? நல்ல ஒரு எமோஷ்னலான ஒரு கொஸ்டின் தான். அப்படியே டோட்டலாக வேலையே இல்லாமல் போயிடும். ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப பிளைண்டான மாதிரி இருக்கும். நம்ம கண்கள் வந்து அவ்வளோதான் மூடப்பட்டதுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். திடீர்னு அப்படியே நடுக்காட்டில் நிற்கிற மாதிரி இருக்கும். படமே இருக்காது. நம்ம எங்கேயாவது போனாலும் சரியா அந்த ஒரு இது இருந்திருக்காது. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆனால் வேறு வழிக்கு இங்கேருந்து திரும்பி இப்போ போக முடியாது. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இதுதான். அதனால் இதில் தான் இருக்கணும் அப்படின்றது ஒரு ஆறுதல் இருக்கும். இங்கே தான் நம்ம இருக்க போகிறோம். உங்களுக்கு முன்னாடி பாதையே இல்லை. அங்கே போகலாமா இங்கே போகலாமான்ற டைவர்ஷனுக்கு உண்டான விஷயமே இல்லை. இது மட்டும்தான் பண்ணால் சினிமா மட்டும்தான் இருக்குது அப்படின்றப்போ சரி ஓகே பார்ப்போம். திடீர்னு ஒரு படம் வரும். ஓகே. திடீர்னு ஒரு படம் வரும். அப்பா அதில் தான் வந்து கொஞ்சம் ரெடியாகும். ஓகே அப்படி தான் வந்து சில படங்கள்லாம் வந்து மாட்டின படங்கள்லாம் நடக்கும். அது அப்போ ஓகே ஐயோ நடந்த எக்கனாமிக்கெலாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்திருக்கும். பட் உள்ளே போனால் கேரக்டராக வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண தெரியாமல் எடுப்பாங்க சில படங்களில். ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் பேசணும். அதாவது நீங்கள் ஜேர்னியாக எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, உங்களுக்கு எப்படி இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கிறது நிறைய பேசணும். இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷம். எல்லாமே எனக்குள்ளே நான் வந்து எதையுமே ஆர்டர் பண்ணிட்டுலாம் வரல. நம்ம இப்படி தான் சொல்லணும், இதெல்லாம் சொல்லிடணும் நம்மன்ட்டு. என்னுடைய மனசுலேருந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் மாதிரி கேள்விகள் கேட்டு என்ன வர வச்சிங்கன்ற மாதிரி ஒரு ஹோப் இருக்குது. பார்க்குற எல்லாருக்குமே வந்து நிச்சயமாக பிடிக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஆல். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.